வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா போக்குவரத்து துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் தேர்வியலை நேரடி நியமனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது, டேட்டா இன்டர்வியூ மட்டும்தான். மார்க் வைத்து வந்து வேலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சாலரி 20,000 ப்ளஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, யார் யார் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு மோட்டார்ஸ் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதற்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 30/11/2022 கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா mhrd.nats.gov.in இந்த வெப்சைட்டில் போய்க்கணும். இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும், சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாகின் கேட்கும். ஸோ லாகினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுடைய ரெஷ்யூம்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்து இவங்களே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். தமிழ்நாடு மோட்டார்ஸ் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட். இந்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இதற்கான மந்த்லி ஸ்டீபன் பொறுத்த வரைக்கும் வந்து 9,000 வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ கேண்டிடேட் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். மந்த்லி ஸ்டீபன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டைஃபண்ட் ஒரு 8,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைனிங் பீரியடான இருக்குது. ஸோ இது வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி இன் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதில் வந்து டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்டுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் வந்து அதாவது அப்ரெண்டிஸ் ரூல்ஸ் படி வந்து ஆக்ட் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா செலக்ஷன் ப்ரொசீஜர் எல்லாமே வந்து நீங்கள் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வைப்பாங்க. அது பேஸ்டான உங்களுடைய மார்க்ஸ் அல்லது வந்து சிஜிபிஏ பேஸ் பண்ணி வைப்பாங்க. உங்களுடைய இன்ஜினியரிங்கில் நீங்கள் எடுத்த மார்க் அதாவது சிஜிபிஏ பேஸ் பண்ணி உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. டிப்ளமோவில் நீங்கள் எடுத்த மார்க்கை வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் பர்சன்டேஜை வச்சு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இவங்க ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2ல் கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் போயிட்டு பார்த்துக்கணும். mhrd.nats.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. இதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க.